Hello everyone, welcome to our channel. In the video, 10th standard NCERT Maths Chapter 9 Applications of Trigonometry Exercise 9.1 6th sum பார்க்க போறோம். A 1.5 meter tall boy is standing at some distance from a 30 meter tall building. ஒரு பையன் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு certain distanceல ஒரு tall buildingலேருந்து. இப்போ வந்து பில்டிங்கோட ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க 30 மீட்டர் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த பாயோட ஹைட்டும் சொல்லிட்டாங்க 1.5 மீட்டர்னு. The angle of elevation from his height at the top of the building increases from 30 to 60 as he walks towards the building. இப்போ இந்த பையன் வந்து இந்த பில்டிங் கிட்ட நடக்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30லேருந்து 60 டிகிரி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் இங்கே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இதான் வந்து டாப் ஆஃப் த பில்டிங், இது வந்து பாட்டம் ஆஃப் த பில்டிங். அவன் இங்கே நடக்கும் போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரியா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் பில்டிங் கிட்ட நடக்க இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30லேருந்து 60 டிகிரியா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. Find the distance he walked towards the building. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த பையன் பில்டிங் கிட்ட நடந்து போயிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இது பி, இது வந்து சி, அப்புறம் இங்க டி, அப்புறம் இது ஈன்னு எடுத்துக்கிறேன். இது எஃப், இது ஏபிசிடிஇஎஃப்னு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ட்ரையாங்கிள் ஏபிடி, இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். ஏபிடி, in triangle ABD. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா இந்த ஃபுல் ஹைட் வந்து 30 மீட்டர், பில்டிங்கோட ஹைட் வந்து 30 மீட்டர்னு தெரியும். அந்த பையனோட ஹைட் வந்து 1.5 மீட்டர் அப்படின்னு தெரியும். அப்போ வந்து இந்த பையனோட ஹைட்லேருந்து நம்ம இந்த டோட்டல் பில்டிங்கோட ஹைட்டை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த ஏடி பாயிண்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். The height of the building AE equal to 30 meter. Height of the boy equal to BF. இதான் வந்து பாயோட ஹைட். BF equal to 1.5 meter. ஸோ எனக்கு இப்போ வந்து நான் ஏடி கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபர்ஸ்ட் ஏஇ ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் டிஇ, ஏடி ப்ளஸ் டிஇ. இப்போ ஏடி எனக்கு ஏஇ வந்து தெரியும் 30ன்னு, ஏடி தெரியாது, டிஇ தான் வந்து பாயோட ஹைட்டு. டிஇ ஈக்குவல் டு பிஎஃப், ரெண்டுமே சேம் தான். இந்த பையன் வந்து இங்க நிற்கும் போதும் இது ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், தட் இஸ் ஒரே ஹைட் தான் இருக்கும். ஸோ டிஇயும் பிஎஃப்பும் வந்து சேம் தான், 1.5 மீட்டர். இப்போ நம்ம ஏடி தான் கண்டுபிடிக்கணும். ஏடி பிளஸ் டிஇ தான் வந்து 1.5 மீட்டர். அப்போ ஏடி ஈக்குவல் டு 30 மைனஸ் 1.5 மீட்டர் equal to 28.5 meter. So AD வந்து 28.5 meter. இப்போ வந்து நம்ம ட்ரையாங்கிள் ABD இதில் பார்க்கும் போது நம்மளுக்கு இப்போ என்ன இருக்கு, AD வேல்யூ தெரியும், அதே மாதிரி BD வேல்யூ தெரியாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதை எழுதிக்கிறேன். AD by BD that is equal to, ஸோ இது ஆங்கிளோட ஆப்போசிட் by
இது வந்து adjacent equal to tan 30 degree. theta வந்து 30 degree, அதனால tan 30 ன்னு எடுத்திருக்கேன். இப்போ இதுல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். 28.5 by BD தெரியாது equal to tan 30 1 by root 3. cross multiply பண்ணோம். BD equal to 28.5 into root 3. BD equal to 28.5 root 3 meter. இங்க வந்து அந்த பாய் நிக்கிற பாயிண்ட் இந்த ஹைட்டும் இந்த ஹைட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் BF equal to D ன்னு எழுதியிருக்கேன். இங்க இருந்தாலும் height of the boy சேம் தான், இங்க நின்னாலும் height of the boy சேம் தான். ஸோ BFும் Dயும் சேம் தான், அதனால தான் நான் அப்படி எழுதியிருக்கேன். equal to D ன்னு. இப்போ நம்ம அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ACD. இந்த ட்ரையாங்கிள் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இன் ட்ரையாங்கிள் ACD. இப்போ அந்த சின்ன ட்ரையாங்கிள் பார்க்கும் போது இப்போ நம்மளுக்கு அங்க என்ன இருக்குன்னா AD வந்து நம்மளுக்கு தெரியும், அதே மாதிரி CD வந்து நம்மளுக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு tan 60. AD வந்து 28.5, CD நம்மளுக்கு தெரியாது, tan 60 root 3. இப்போ cross multiply பண்ணும் போது CD equal to 28.5 by root 3 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த பையன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நடந்து பில்டிங் கிட்ட போயிருக்காங்க அப்படின்றதான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதுதான் வந்து BD இந்த பாயிண்ட்னா, தட் இஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த பாய் நிக்கிற பாயிண்ட், இது வந்து பில்டிங், இங்க வந்து இது வந்து C, தட் இஸ் அந்த பில்டிங் டுவர்ட்ஸ் அவங்க நடந்து போன பிறகு இந்த டிஸ்டன்ஸ் வந்து மூவ் பண்ணி போயிருக்காங்க. இதுல வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி, இதுல வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரின்னு தான் நம்ம வந்து டயக்ராம்ல பார்த்தோம். அப்போ இப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படின்றதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு வந்து BD வந்து தெரியும், ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ அடுத்தது வந்து CD ஓட வேல்யூவும் தெரியும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். BC equal to BD minus CD. BC நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வேணும், இந்த டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் மைனஸ் இந்த டிஸ்டன்ஸ், தட் இஸ் CD. அதான் பண்ணியிருக்கோம். டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது BD மைனஸ் இந்த பார்ட் CD. இப்போ BD ஓட வேல்யூ வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 28.5 root 3 மைனஸ் 28.5 by root 3. இப்போ நான் இங்க ரெண்டுத்துலயுமே 28.5 28.5 காமனா இருக்கு. ஸோ நான் அதை வெளியில எடுத்துக்கிறேன். 28.5 வெளியில எடுக்கும் போது நம்மளுக்கு root 3 மைனஸ் 1 by root 3 கிடைக்கும். இப்போ 28.5 இதுக்கு LCM எடுக்கும் போது root 3 LCM. இப்போ நம்ம இங்க root 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம், அப்போ மேல 3 மைனஸ் 1 நம்மளுக்கு கிடைக்கும். 28.5 into 2 by root 3. இப்போ 28.5 into 2 by root 3 இருக்கு. டினாமினேட்டர்ல ஸ்கொயர் ரூட் வரும்போது நம்ம மல்டிப்ளை அண்ட் divide by the same square root number. அப்போ 28.5 into 2 into root 3 by 3. இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். இதை 3 டேபிள்ஸ்ல வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்க 9.5 மீட்டர் வரும். இப்போ 9.5 into 2 நான் வேணா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்க 28.5 3 ஆல டிவைட் பண்ணும்போது 3 9s are 27 1 5. இங்க டெசிமல் பாயிண்ட் இருக்கு, ஸோ இங்க டெசிமல் பாயிண்ட்
3 5s are 15. So 9.5 வரும். 9.5 into 2 into root 3. அப்போ 9.5 into 2 19 root 3 meter. Thus the distance walked by the boy towards the building is 19 root 3 meter. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.